ஹலோ வீவர்ஸ், இது உங்கள் அறுசுவை அப்டேட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அடை தோசை. இது காலை உணவாகவும் செய்யலாம், இரவு உணவாகவும் செய்யலாம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் 1.5 டம்ளர் அரிசி எடுத்து தண்ணியில் நல்லா ஊற வச்சுருக்கேன். அரிசி புழுங்கல் அரிசியாக எடுத்துக்கோங்க. அதே டம்ளரில் 1 டம்ளர் அளவு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் தனித்தனியாக தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போது அரிசியும் கடலைப்பருப்பும் நல்லா ஊறியிருக்கு. இது கூட சேர்க்கறதுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் எடுத்துக்கோங்க. நான் 7 மிளகாய் எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கோங்க. இதை அரிசி கூட சேர்த்துட்டு நல்லா இட்லி மாவு பாத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இதை கிரைண்டரில் அரைச்சிக்க போகிறேன். இட்லி மாவு பாத்துக்கு அரிசி அரைச்சிட்டு அது கூடவே கடலைப்பருப்பையும் சேர்த்துட்டு கொஞ்சம் இது போல் நரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நம்ம அரைச்சிட்டு வந்த மாவு இது போல் இருக்கணும். இதில் மசாலா பொருட்களெல்லாம் சேர்த்துடலாம். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் 2 சிட்டிகை அளவு சேர்த்துக்கோங்க. இதோடையே நறுக்குன கருவேப்பிலை கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பொடியாக நறுக்கின 2 பெரிய வெங்காயமும் சேர்க்குறேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு 1/2 மூடி தேங்காவை துருவி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவு ஓரளவுக்கு கெட்டியாக இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்தால் தோசையை போல் மெல்லிசாக இருக்கும். கொஞ்சம் திக்காக வச்சுக்கோங்க. அப்போ தான் அடை தோசை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது அடை பண்ண ஆரம்பிச்சிடலாம். தவாவை நல்லா சூடுபடுத்திக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா பரவலாக ஆக்கிக்கோங்க. இப்போது கலந்து வச்சுருந்த மாவுலேருந்து நான் 1.5 குழிக்கரண்டி ஊற்றுறேன். ஊற்றிட்டு இது போல் பரவலாக தடவி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு திக்காக இருக்கிறது போலவே அடை தோசை செய்துக்கலாம். இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இது ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி போட்டுக்கலாம். இது 2 பக்கமும் நல்லா வெந்த உடனே இதை வெளியில் எடுத்துடலாம். இது போலவே இன்னொன்று செய்து காமிக்கிறேன். இது நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் வேக வச்சு எடுத்தாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் இப்படியே தான் எடுத்துக்க போகிறேன். இதுக்கு தேங்காய் சட்னி செய்திருக்கேன். இது கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த அடை தோசை ரொம்பவே டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். செய்கிறதும் ரொம்ப ஈஸி. இது காலை உணவாகவும் செய்து கொடுக்கலாம். ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கும் இது போல் செய்து கொடுத்தா மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வந்துடுவாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது போல் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.